கிரகாம் செயின்ஸ் அவர் எரித்து விட்டார் என்கிற செய்தி காட்டு தீ போன்று பரவியது. முதலாவது அந்த செய்தியை அவருடைய மனைவியிடத்திலே சொன்னார்கள். உங்கள் கணவர் போன அந்த ஜீப்பை யாரோ எரித்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். சொன்னார்கள் உங்கள் கணவரையும் உங்கள் பிள்ளைகளையும் காணவில்லை என்று சொன்னார்கள். மூன்றாவது முறை தான் போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் அவர்களை சந்தித்து உங்கள் கணவரும் உங்கள் 2 குழந்தைகளும் எரித்து கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னார்கள். உடனே அவர்கள் தன்னுடைய மகளை தேடினார்களாம். என் மகள் எங்கே இருக்கிறாள் என்று சொல்லி மகள் பக்கத்தில் நின்றதை கண்டுபிடித்து தன்னுடைய மகளை மார்போடு அணைத்து காதிலே மெதுவாக சொன்னார்களாம், இந்த உலகத்திலே நாம் தனிமையாய் விடப்பட்டு விட்டோம் என்று சொல்லி. யோசித்து பாருங்கள், நம்முடைய ஜனங்களுக்காக, நம்முடைய ஜனங்களுடைய மீட்பிற்காக அந்நிய தேசத்தை விட்டு நம்முடைய தேசத்திற்கு வந்து பணிச்சது நிமித்தமாக நம்முடைய ஜனங்கள் அவர்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல பரிசு. அது மாத்திரமல்ல, கிளாடிஸ் கிரகாம் செயின்ஸ் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது சொன்னார்கள், ஆண்டவருக்காக எவ்வளவு இப்படிப்பட்ட ஒரு பாடையும் துன்பத்தையும் அனுபவிப்பதற்கு என்னுடைய கணவரையும் என்னுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரே, அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்னார்கள். எப்படிப்பட்ட ஒரு மனநிலை பாருங்கள், எவ்வளவு ஆழமான ஒரு சிந்தனை பாருங்கள், எவ்வளவு தியாகமான ஒரு மனப்பான்மை பாருங்கள். துயரமுற்று இருக்கிற நிலைமையிலே, அநாதைகளைப் போல கைவிடப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே இப்படி ஒரு மனநிலை நமக்கு வருமா? ஒரு மன்னிக்கிற ஒரு தன்மை, மன்னிக்கிற ஒரு பண்பு. சொன்னார்கள், இந்த இந்திய ஜனங்கள் மீது எனக்கு வெறுப்போ கசப்போ வைராக்கியமோ இல்லை, நான் இவர்களை மன்னிக்கிறேன். ஆனால் இந்த இந்திய ஜனங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய செய்தி ஒன்று உண்டு, ஒரு ஆசை எனக்கு இருக்கிறது. அது என்ன தெரியுமா? 2010 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்து நம்முடைய இரட்சிப்பிற்காக, நம்முடைய பாவத்திற்காக இந்த பூமியிலே அந்த இயேசு கிறிஸ்து மரித்தாரே, அதை இந்திய ஜனங்கள் விசுவாசிக்க வேண்டும், அதை நம்ப வேண்டும். அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒன்றுதான் என்னுடைய விருப்பம் என்று சொன்னார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கணவனை இழந்து பிள்ளைகளை இழந்து அனாதையை தனிமை இருக்க சொன்னார்கள், எனக்கு வேறு விருப்பம் ஒன்றும் இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரிசாவிலே இந்த கிரகாம் செயின்ஸ் எரிக்கப்பட்ட போது, ஒரிசாவிலே அநேக குடிசைகள் எரிக்கப்பட்டது, ஆட்கள் எரிக்கப்பட்டார்கள், குடும்பமாய் எரிக்கப்பட்டார்கள், பெற்றோர் எரிக்கப்பட்டார்கள், பிள்ளைகள் எரிக்கப்பட்டார்கள். எவ்வளவு பயங்கரமான காட்சிகள்! ஆலயங்கள் இடித்து உடைக்கப்பட்டது, ஆட்களை கொளுத்துகிறார்கள், தீ பற்றி எரிந்தது ஒரிசாவிலே. அநேகர் சொன்னார்கள், ஏன் இவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அங்கு போக வேண்டும், விருப்பம் இல்லாதவர்களுக்கு ஏன் இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்களே அநேகர் சொன்னதை நானே என் காதுகளாலே கேட்டிருக்கிறேன். ஏன் இவர்கள் போக வேண்டும்? யார் இவரை கூப்பிட்டார்கள்? ஆஸ்திரேலியாவிலிருந்து வாருங்கள் என்று இவர்களை யார் கூப்பிட்டார்கள் என்று சொல்லி அநேகர் பேசினார்கள். ஒருவேளை எத்தனை பேர் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும், நமக்கு ஒரு கேள்வி எழும், ஆண்டவரே, ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த உபத்திரவங்கள், ஏன் இப்படிப்பட்ட பாடுகளை இவர் சந்திக்க வேண்டும்? ஆராதிக்கிற பிள்ளைகள் அல்லவா, உமக்கு ஊழியம் செய்வதற்காய் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் அல்லவா, தன்னுடைய வாழ்க்கையை உமக்காய் அர்ப்பணித்திருக்கிறார்கள் அல்லவா? அப்படியானால் இவருடைய வாழ்க்கையில் ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த உபத்திரவங்கள் என்கிற ஒரு கேள்வி நமக்கு ஏற்படலாம். ஏன் இந்த பாடுகளை அனுபவிக்கிறார்கள் தெரியுமா? நூற்றுக்கணக்கான மிஷனரிகள், நூற்றுக்கணக்கான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் நமக்காய் இரத்த சாட்சியை மரித்திருக்கிறார்கள். ஏன் இந்த பாடுகள் தெரியுமா? 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல் கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் அறியாமல் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற ஒரு சுவிசேஷம் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி இருக்கிறது. இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பது நிமித்தமாய், அந்த சுவிசேஷத்தின் நிமித்தமாய் நான் கட்டப்பட்டிருக்கிறேன், அது நிமித்தமாய் பாடுகளை அனுபவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏன் ஆண்டவருடைய பிள்ளைகள் பாடுகளை படுகிறார்கள்? இரத்த சாட்சியை மரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்களே, காரணம் என்ன? அந்த ஆண்டவரை இயேசுவை அறிந்தது நிமித்தமாய் வாழ்க்கை மாறிவிட்டது, ஒரு வெளிச்சம் உண்டாயிற்று.
ஒரு தேவ சமாதானத்தை பெற்றுக்கொண்டார்கள், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கும் கோடிக்கணக்கான ஜனங்கள் நம்முடைய இந்திய தேசத்திலே ஆண்டவரை குறித்து கேள்விப்படவில்லை. நம்முடைய ஜனங்கள் இன்னும் இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அறியாமை என்கிற இருளிலே சங்கிலியிலே நம்முடைய ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். இதை பார்க்கிற போது தேவனை அறிந்தவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை ருசித்தவர்களாலே சும்மா இருக்க முடியவில்லை. ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்துவிட வேண்டும், ஆண்டவரை குறித்த நற்செய்தி அறிவித்துவிட வேண்டும். இயேசுவை அறியாததினால் தானே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததினால் தானே ஜனங்கள் மனிதனை எரித்து கொலை செய்கிறார்கள், இப்படிப்பட்ட கொடூரமான காரியங்களை செய்கிறார்கள். இவர்களுக்கு இயேசுவை அறிவித்து விட்டால் சுவிசேஷத்தின் ஒளி நம்முடைய இந்திய தேசம் முழுவதும் வந்துவிடுமே. ஜனங்கள் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்து விடுவார்களே. எப்படியாகிலும் இயேசுவை அறிவித்து விட என்கிற அந்த வைராக்கியம், அந்த அனல் தன்னுடைய உள்ளத்திலே பற்றி எரிகிறபடினாலே ஆண்டவரை மறிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். இதை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்திலே படித்து பார்க்கும்போது ஆதி அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் பிரசங்கிக்கும் போது அவர்களை வரவழைத்து அடித்து காயப்படுத்தி சொன்னார்கள், இனி இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் பேசவும் கூடாது, அவரை குறித்து நீங்கள் பிரசங்கிக்கவும் கூடாது என்று சொன்னார்கள். அதற்கு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் நாங்கள் அடிக்கப்படுவதற்கு எங்கள் ஆண்டவர் எங்களை பாத்திரவான்களாய் எண்ணினாரே, அதற்கு நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொன்னார்கள். அதோடு நின்று விடவில்லை. வீடுகள் தோறும் ஆலயங்கள் தோறும் தினமும் ஆண்டவரை ஆராதித்தார்கள், தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள். ஏன் இந்த பாடுகளை படுகிறார்கள்? நாம் கேட்கிறோம், ஏன் தப்பி போக வேண்டியதுதானே, ஏன் ஒளிந்து கொள்ள வேண்டியதுதானே? சொல்லுகிறார்கள், இல்லை, அறியாமல் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய சுவிசேஷத்தின் செய்தி எனக்குள் இருக்கிறது, இதை எப்படி நான் அறிவிக்காமல் இருக்க முடியும்? பவுல் அதை தான் சொல்லுகிறார். அந்த சுவிசேஷத்தின் நிமித்தமாய் நான் கட்டப்பட்டிருக்கிறேன், அது நிமித்தமாய் பாடுகளை சகிக்கிறேன் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. என் ஜனங்கள் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அறியாமல் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வராமல் நான் இருப்பேனானால் எனக்கு ஐயோ என்று அவர் சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் இரத்த சாட்சியை மறிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் தெரியுமா? ஆண்டவருக்கு ஏன் இந்த பாடுகளை படுவதற்கும் ஆயத்தமாக இருக்கிறது தெரியுமா? விடுதலையின் செய்தி அறிந்திருக்கிறார்கள். ஒரு நாள் நாம் கூட, நம்முடைய முற்பிதாக்களும் கூட ஆண்டவரை அறியாதபடி வாழ்ந்தவர்கள் தானே. வெளி நாடுகளில் இருந்து மிஷனரிகள் நம்முடைய இந்திய தேசத்திற்கு வராமல் இருந்திருப்பார்களானால் இன்றைக்கு நாம் இப்படி உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியுமா? இப்படி ஆண்டவரை பாடி மைமைப்படுத்த முடியுமா? அந்த ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனை நாம் அறிந்திருக்க முடியுமா? சுவிசேஷ நிமித்தமாய் கட்டப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தன்னுடைய மனைவிகள், பிள்ளைகள், நண்பர்கள், உறவினர், பெற்றோர், தன்னுடைய ஆஸ்திகள், அந்தஸ்துகள், கௌரவம், படிப்பு, பட்டம், பதவி எல்லாவற்றையும் துறந்துவிட்டு இந்தியாவுக்கு வருகிறோம் என்று சொல்லி வந்தார்களே. காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, அந்த சுவிசேஷத்தினுடைய ஒளி அவருடைய உள்ளத்தை பாதித்தபடியானால் தான் என்று பார்க்கிறோம். உண்மையாகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அந்த ரட்சிப்பை நான் ருசித்திருக்கிறேன், அந்த அனுபவம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிற எந்த ஒரு மனிதனும் தேவனுக்காய் செயல்படாமல் இருக்கவே முடியாது. ஆண்டவரை குறித்து மற்றவர்கள் பிரசங்கிக்காமல் இருக்கவே முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது காரியம், ஏன் இந்த பாடுகளை அவள் சகிக்கிறாள் தெரியுமா? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுற பாருங்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறாராம். நம்முடைய ஆண்டவருடைய மன விருப்பம் என்ன? எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் எல்லாரும் கழுவப்பட வேண்டும், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். இதை பவுல் தன்னுடைய வாழ்க்கையை கண்டு கொண்டார், தன்னுடைய வாழ்க்கையை அனுபவித்தார். ஆவியானவர் சொல்கிறார் பாருங்க, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நான் அறிவியாமல் இருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். ரோமர் 10:1 வாசிக்கிறோம், இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய மன விருப்பம். ஒரு உண்மை அப்போஸ்தலன், ஒரு உண்மை கிறிஸ்தவன், இயேசுவை அறிந்திருக்கிற ஒரு மனிதனுடைய மன விருப்பம் இதுவாய் தான் இருக்க முடியும். அவர் சொல்லுகிறார், என் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன், என்னுடைய மன விருப்பம் அதுதான், என்னுடைய விண்ணப்பம் அதுதான்,
என்னுடைய ஜெபம் அதுதான் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், இவ்வளவு பாடுகளை படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு, அவர்கள் பாடுகளை சகிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை மீட்டுக் கொள்வதற்காக, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு இறங்கி வந்து பாடுகளை படுவதற்கு ஆயத்தமாக இருந்தார். யோசித்து பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக, நம் ரட்சிப்பிற்காக சிலுவையிலே எவ்வளவு பாடுகளை பட்டார், தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார். எப்படி ஆகிலும் இந்த மனுக்குலத்தை ரட்சித்து விட வேண்டும், எப்படி ஆகிலும் பிள்ளைகளை ரட்சித்து விட வேண்டும், என்னோடு ஒப்புரவாகி விட வேண்டும், நித்திய ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகளாக என்னுடைய பிள்ளைகளை மாற்றிவிட வேண்டும். இதுதான் நானுடைய விருப்பம் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, ஏன் இந்த பாடுகளை அனுபவிக்கிறார் பார்க்கும்போது, ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர் நிமித்தமாக சகிக்கிறேன் என்று சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்துவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு நாம் பெற்றுக்கொள்ளும்படி நான் அந்த பாடுகளை என் சரீரத்தில் சகிக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய முற்பிதாக்கள் இரத்த சாட்சிகளை மரித்தார்களே, சீஷர்கள் இரத்த சாட்சியை மரித்தார்களே, கிரகாம் சயின்ஸ் போன்றவர்கள் இரத்த சாட்சியாய் மரித்தார்களே. எதற்காக தெரியுமா? அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பை குறித்து எப்படியாகிலும் நாம் கேள்விப்பட்டு விட வேண்டும், எப்படியாகிலும் அதை அறிந்து விட வேண்டும், எப்படியாகிலும் இயேசுவினுடைய பிள்ளைகளை மாறிவிட வேண்டும் என்கிற அந்த காரியத்திற்காக பாடுபடுவதற்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மிஸ்ரரிகள் மரிப்பது, இரத்த சாட்சியை மரிப்பது எதற்காக தெரியுமா? இயேசுவை நாம் அறிந்து விட வேண்டும் என்பதற்காக, நாம் ரட்சிக்கப்பட்டு விட வேண்டும் என்பதற்காக. அவை தான் தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக இன்றைக்கு மிஷனரிகள் ஆண்டவருக்காய் மரித்து கொண்டே இருக்கிறார்கள். கடந்த கால வரலாறை திரும்பி பார்க்கும்போது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் எப்படி மரித்தார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இயேசு சிலுவையிலே மரித்தார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் சீஷர்கள் எப்படி மரித்தார்கள், இயேசுவை பின்பற்றினவர்கள் எப்படி மரித்தார்கள் என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது முதல் இரத்த சாட்சி என்று சொல்லலாம். நமக்காக இந்த பூமியிலே நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு நமக்காக ஜீவ பலியாக இந்த பூமியிலே மரித்தார். வேதத்தில் சொல்லப்பட்ட அந்திரேயா என்கிற ஒரு சீஷரை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்திரேயா என்கிற மனுஷர் அகாயா நாட்டு தேசாதிபதியால் சிலுவையில் அறையப்பட்டு 2 நாட்கள் சிலுவையில் வேதனைப்பட்டு கொண்டிருந்த போது அவரை பிரசங்கிக்க சொன்னார்களாம். இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர் அந்திரேயா சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ இப்பொழுது இயேசுவை பிரசங்கி என்று சொல்லுகிறார்கள். 2 நாட்களாய் சிலுவையிலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த சூழலில் அவர் என்ன செய்தார் தெரியுமா? தேவனை குறித்து தைரியமாய் பிரசங்கித்தாராம், வல்லமையாய் பிரசங்கித்தாராம். பிரசங்கித்து தன்னுடைய ஜீவனை விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தோமா என்கிற ஆண்டுடைய சீஷர், அவர் சென்னையிலே அவர் ஈட்டியினாலே குத்தி கொலை செய்யப்பட்டார் என்று பார்க்கிறோம். பத்ரேம் என்கிற ஆண்டுடைய சீஷர் உயிரோடு தோல் உரிக்கப்பட்டு இறந்தார் என்று பார்க்கிறோம். உயிரோடு அவருடைய தோலை உரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் ஆண்டவரை மறுதலிக்கவே இல்லை. எதற்காக தெரியுமா? ஒருவேளை நான் மறுதலித்து விட்டால், ஒருவேளை நான் பின்வாங்கி போவேன், ஆனால் என்னை பார்க்கிற என் ஜனங்களும் ஆண்டவரை மறுதலித்து விடுவார்கள். அவை நான் மறுதலிக்கவே கூடாது, நான் செத்தாலும் பரவாயில்லை, ஆண்டவருக்கு ஜீவனை கொடுக்கிறதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஜீவனை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இப்படி அநேக இரத்த சாட்சிகளை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. யோவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ரோம ராயனால் கொதிக்கிற எண்ணெயிலே அவரை தூக்கி போட்டார்கள். அவர் மரிக்கவில்லை, அவருக்கு ஒரு சேதம் ஏற்படவில்லை. அதை பார்த்த உடனே அவரை பத்திமு தீவிற்கு அவரை நாடு கடத்தி விட்டார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எண்ணற்ற சாட்சிகளை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். ஏசாயா தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனாசே என்கிற ஒரு அரசனுடைய கட்டளையினாலே வாளினாலே அரைத்தவரை கொலை செய்தார்கள். மரம் இருக்கிற ஒரு வாளினாலே அரைத்து அவரை கொலை செய்தார் என்று பார்க்கிறோம். இப்படி அநேக சாட்சிகள், எல்லாரும் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியை மரித்தார்கள். ஏன் தெரியுமா? எதற்காக தெரியுமா? எப்படியாக இந்த மனுக்குலம் ரட்சித்து விட வேண்டும், ஜனங்களுக்கு ரட்சிப்பை குறித்து நாம் பேசிவிட வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் இருந்தபடினாலே ஆண்டவருக்காய் மரிப்பதற்கு கூட ஆயத்தமாக இருந்தார்கள். சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது, உமது நிமித்தமும் என் நேரமும் கொல்லப்படுகிறோம் என்று சொல்லி, ஒரு உண்மை அப்போஸ்தலன், ஒரு உண்மையான ஆண்டவருடைய சீஷன் எப்பொழுதும் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். எப்பொழுது மரிப்போம் என்பது தெரியாது, எப்பொழுது வேண்டுமானால் மரணம் வரலாம். அதைத்தான் தாவீது சொல்கிறார், ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எப்பொழுதும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, யோசித்து பாருங்கள், மரணத்தை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், எப்பொழுது வேண்டுமானால் மரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள்,
ஆகவே தன் ஆண்டவர் சொன்னார். இப்படிப்பட்ட மனிதரை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு பயப்பட வேண்டாம் என்று சொன்னார். உங்கள் ஆத்துமாவை கொலை செய்ய வல்லவர்களாய் இராமல் உங்கள் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொன்னார். ஏன் தெரியுமா? ஒருவேளை நம்முடைய சரீரத்தை அழித்து விடலாம், ஒருவேளை நம்முடைய சரீரம் இந்த உலகத்தோடு அழிந்து போகலாம், நம்முடைய ஆத்துமா அது ஒருபோதும் அழியாது. அவர் ஆண்டவர் சொன்னார், உங்கள் சரீரத்தை அழிக்கிறவர்கள் அல்ல, உங்கள் ஆத்துமாவை நரகத்திலே தள்ள வல்லவருக்கு நீங்கள் பயப்படுங்கள் என்று சொன்னார். அநேகருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வெட்கம், அநேகருக்கு பயம், என்ன நடக்குமோ என்கிற பயம், ஏதாவது சொல்லிவிடுவார்கள் என்கிற பயம், ஒரு பயங்கர அச்சம் நம்முடைய உள்ளத்தை தாக்குவதை பார்க்கிறது. ஆண்டவர் சொல்ல, இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொன்னார். இந்த நாட்களில் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, நீங்கள் அழைத்திருக்கிற எங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது, எங்களை அழைக்கிறீர், அந்த அழைப்பை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் அர்ப்பணிப்போமானால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை வல்லமையான ஒரு சீஷனாக, ஒரு நல்ல ஆத்தும ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார் என்று பார்க்கிறோம். ஏன் இந்த பாடுகள்? ஒன்று சுவிசேஷத்திற்காக, இரண்டாவது எப்படியாக இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு விட வேண்டும் என்பதற்காக இந்த பாடுகளை சகித்தார்கள். மூன்றாவது ஏன் இந்த பாடுகளை சகித்தார்கள் என்று பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரோடு பாடுகளை படுவோமானால் அவரோடு ஆளுகையும் செய்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை ஒவ்வொரு சீஷர்களும் அறிந்திருந்தார்கள், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அறிந்திருந்தார்கள். எப்பொழுது ஜீவனை விடுகிறோமோ அப்பொழுது ஆண்டவரோடு கூட இருப்போம், அப்பொழுது பரலோகத்தில் இருப்போம், அடுத்த வினாடி அடுத்த நிமிடம் தேவனோடு இருப்போம் என்கிற அந்த நம்பிக்கை இருந்தது. ஹல்லேலூயா! ஏன் இன்னைக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு பயப்படுகிறோம்? ஏன் இயேசுவை பற்றி சொல்ல பயப்படுகிறோம்? ஐயோ, என்னை கொலை செய்து பயம். அநேகருக்கு நாம் செத்துவிட்டால் எங்கே போவோம் என்பது தெரியாது, பரலோகத்தில் போவோமா என்கிற நம்பிக்கை இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் இல்லை. அவை அப்படிப்பட்ட நிச்சயம் இல்லாதபடினாலே நம்முடைய வாழ்க்கையிலே பயந்து கொண்டிருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு வாழ்க்கை நமக்கு இருப்பது, ஒரே ஒரு ஜீவன். ஏன் அந்த வாழ்க்கையை ஆண்டவருக்காய் ஏன் வாழக்கூடாது? அந்த வாழ்க்கை ஏன் ஆண்டவருக்காய் வாழ்ந்து முடிக்க கூடாது? உலகத்திற்கு பின்பாய் ஓடிக்கொண்டிருக்கிறோமே, உலகத்தில் இன்பமாய் திளைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இந்த வாழ்க்கை ஆண்டவருக்காக ஏன் வாழ்ந்து சாதிக்க முடியாது? ஏன் ஆண்டவருக்காய் நிலைநிற்க முடியவில்லை? பயம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை அறிந்திருக்கிற ஒரு மனிதன், உண்மை சுவிசேஷத்தை அறிந்திருக்கிற ஒரு மனிதன், ரட்சிப்பின் செய்தியை அறிந்திருக்கிற ஒரு மனிதன், கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசுவின் பாடுகளை அறிந்திருக்கிற ஒரு மனிதன் நிச்சயமாக வாழ்க்கையிலே சும்மா இருக்க முடியாது. தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் நம்மை சும்மா இருக்க விடாது என்று பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிற, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நீ பேசக்கூடாது என்று நான் இருந்தேன், என்னை பிரசங்கிக்க கூடாது என்று நான் இருந்தேன், ஆனால் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் என் எலும்பிலே அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல என் உள்ளத்திலே பற்றி எரிகிறது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை அனல் கொள்ள செய்கிறது, சும்மா இருக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை அறிந்திருக்கிற உங்களாலே சும்மா இருக்க முடியுமா? நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், இந்திய தேசத்திலே எத்தனையோ ஜனங்கள் இயேசுவை அறியாமல் மரித்துக் கொண்டிருக்கிறார்களே, இதை பார்த்து நம்மால் சும்மா இருக்க முடியுமா? ஒரு உண்மை கிறிஸ்தவனாலே சும்மா இருக்க முடியுமா? இயேசுவின் ரட்சிப்பை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிற ஒரு மனிதன் சும்மா இருக்க முடியுமா? அப்படி ஒருவேளை சும்மா இருக்கிறோமானால் இயேசுவை அறிய வேண்டிய விதமாய் அறியவில்லை, இயேசுவின் அன்பினாலே நம்முடைய வாழ்க்கை நிரப்பப்படவில்லை என்பதுதான் உண்மை என்பதை பார்க்க முடிகிறது. இவ்வளவு ஏன் ஆண்டவரை மரிப்பதற்கு ஆயத்தமாக தெரியுமா? இன்றைக்கு நான் மரித்தாலும் தேவனோடு கூட இருப்பேன், அடுத்த நிமிஷம் ஆண்டவரோடு இருப்பேன். அதான் ஒரு நம்பிக்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் தெரியுமா? ஒவ்வொரு நாட்களை கடந்து போக போக ஒவ்வொரு நிமிட வாழ்க்கையில குறைய குறைய மரணத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம், கல்லறை நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம், நித்திய ராஜ்யத்தை நோக்கி நம்முடைய வாழ்க்கையில சென்று கொண்டே இருக்கிறோம். ஒருவேளை இன்று மரித்தாலும் தேவனோடு தான் இருப்போம், ஒருவேளை 10 ஆண்டுகள் கழித்து மரணம் சந்தித்தாலும் நாம் தேவனிடத்தில் தான் சேரப்போகிறோம். அது இன்றைக்கு நடந்தால் என்ன, அது இன்றைக்கு நடந்தால் என்ன, அது நாளைக்கு நடந்தால் என்ன, 10 ஆண்டுகள் கழித்து நடந்தால் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு லட்சியம் வேண்டும். ஆண்டவரே, என்னை அழைத்திருக்கிற ஆண்டவரே, என் தாயின் கற்பத்திலே என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். எதற்காக தெரியுமா? உமக்காய் நிற்பதற்காக, தேசத்தை கலக்கிறவனாய் என்னை மாற்றுவதற்காய் என்னை பேர் சொல்லி அழைத்தீர். ஆண்டவரே, என்னை அறிந்திருக்கிற நான் சும்மா இருக்க முடியுமோ? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் ஆண்டவரோட வைராக்கியம் எங்களோடு பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையாய் உங்கள் மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார், உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், உங்களுக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் அவரோடு பாடுகளை சகிப்போமானால் நாம் அவரோடு நிச்சயமாக நம் ஆளுகை செய்வோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் பார்க்கிறோம், சேவான் என்கிற ஒரு பரிசுத்த வானை கல்லெறிந்து கொலை செய்கிறார்கள்.
கொலை செய்கிற நேரத்திலே கூட அவர் பரலோகத்தை நோக்கி பார்க்கிறார். அந்த மரண நேரத்திலே அவர் பயப்படவில்லை, யாரையும் தூஷிக்கவில்லை, யாரையும் சபிக்கவில்லை. சொன்ன ஆண்டவரே, இந்த ஜனங்கள் உம்மை அறிய வேண்டிய விதமாய் அறியவில்லை, நீதான் தேவன் என்பது அவர்களுக்கு தெரியாது, அறியாமையினால் இந்த பாவத்தை செய்கிறார்கள், அவர் இந்த சாபத்தை இந்த பாவத்தை அவர்கள் மீது சுமத்தாதிரும் என்று சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், பரலோகம் திறக்கப்படுவதை பார்க்கிறேன், வானம் திறக்கப்படுவதை பார்க்கிறேன், என் பிதாவாகிய தேவனுக்கு பக்கத்திலே என் ஆண்டவர் இயேசு எழும்பி நிற்கிறார், என்னை வரவேற்பதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். நம்முடைய ஆவிக்குரிய ஆத்தும கண்களாலே அதை பார்க்க முடியவில்லை. இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியவில்லை. ஆகவே மரணத்தை கண்டு நாம் பயப்படுகிறோம், இயேசுவுக்கு சாட்சியாக நிற்பதற்கு நாம் பயப்படுகிறோம். பிரச்சனைகள் வரும்போது, அது ஜனங்கள் எதிர்த்து நிற்கும் போது பயப்படுகிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சேவானை பாருங்கள், கல்லறியப்பட்டு கொண்டிருக்கிறார், கொஞ்சம் கொஞ்சமாய் செத்து கொண்டே இருக்கிறார். யாரை பார்த்து கற்றுக்கொண்டார் தெரியுமா? எப்படி கற்றுக்கொண்டார் தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பார்க்கிறார். கல்வாரி சிலுவையிலே தொங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய ரட்சிப்பிற்காக மரித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறார். பிதாவை பார்த்து சொன்னார், என் அன்பு தகப்பனே, இந்த ஜனங்கள் செய்வது இன்னதென்பது தெரியாது, உண்மை தெரியாது, சுவிசேஷத்தை சரியாக இந்த ஜனங்கள் அறியவில்லை, இந்த பாவத்தை அவர்கள் மீது சுமத்தாதிரும் என்று சொன்னார், இந்த அக்கிரமத்தை இவர்கள் மீது சுமத்தாதிரும் என்று சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம் கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்காய் துன்பத்தை சகிக்கிறவர்கள், எதிர்த்து இருக்கிறவர்கள் அல்ல, போராட்டம் நடத்துகிறவர்கள் அல்ல, உண்ணாவிரதம் இருக்கிறவர்கள் அல்ல, திறப்பில நின்று முழங்காலில் நின்று பரலோகத்தை நோக்கி பார்த்து தேசத்திலே அசை உண்டாகும்படி திறப்பில நிற்கிறவர்கள், ஆண்டவருக்காய் சேனைகளாய் எழும்ப வேண்டியவர்கள், ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்க வேண்டியவர்கள், ஆண்டவருக்கு மாதிரியாய் நிற்க வேண்டியவர்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதற்காய் கிறிஸ்தவர்களை வாழுகிறோம். ஏன் சபையிலே நம்மை ஆண்டவர் சேர்த்திருக்கிறார்? ஏதோ ஆண்டவரை ஆராதித்தோம், கொஞ்ச நாள் வாழ்ந்தோம், அப்படி நம்முடைய வாழ்க்கையை முடித்து விடுவதற்காகவா? இல்லை. தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? ஆண்டவருக்காக திறப்பிலே நிற்பதற்காக என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொன்னார். அநேகர் அழைத்திருக்கிறார் ஆண்டவர். இப்பொழுது இங்கு அநேகர் இருக்கிறீர்கள். உங்களுக்கு யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேசியிருக்கிறார். உங்களோடு பேசினது பக்கத்தில் இருக்கிற நபருக்கு அது தெரியாது. உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் இப்பொழுது உள்ளத்தை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மரிப்பதற்கும் நான் ஆயத்தம் என்கிற ஒரு எண்ணம் உள்ளத்தை இப்பொழுது ஆட்கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது உங்கள் உள்ளத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வாழ்க்கையில் இடம் கொடுப்பில்லையானால், ஆண்டவரே, அழைத்த நோக்கத்தை புரிந்து கொண்ட ஆண்டவரே, நான் செத்தாலும் சாகிறேன், திறப்பில் நிற்பதற்கு ஆயத்தம் என்று சொல்லி எழும்பியுள்ளானால் ஆண்டவர்களை பயன்படுத்துவார். ஒரு நாள் வரும்போது, ஆண்டவர் இயேசுவை சந்திக்கும் போது ஒரு நீதியின் கிரீடம் நமக்கு வைக்கப்பட்டு இருக்கும். ராஜாதி ராஜா இயேசு வரும்போது தன்னுடைய கரங்களை நீட்டி நம்மை மார்போடு அணைத்துக் கொள்வார், நம்மை முத்தமிடுவார். எதற்காக தெரியுமா? எனக்காக பூமியிலே பாடுகளை சகித்தவர்கள், எனக்காக துன்பங்களை சகித்தவர்கள், எனக்காக உபத்திரங்களை சகித்தவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை தேற்றுவார். பரலோகத்திலே தலைமுறை தலைமுறையாய் நித்திய நித்திய காலமாக தேவனோடு கூட சந்தோஷமாயிருப்போம். இன்றைக்கு பாடுகளை படுவோமானால் நம் தேவனோடு கூட ஆளுகை செய்வோம். கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை அழைக்கிறேன். இந்த ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். என்னுடைய அழைப்புக்கு நீங்கள் கீழ்ப்படிய போகிறீர்களா? மோசே என்கிற மனிதனை ஆண்டவர் அழைத்தார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை பார்க்கிறோம். மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மோசே, என் ஜனங்களை பார், என் ஜனங்கள் ஆளோட்டி நிமித்தமாய் படுகிற பாடுகளை பார், என் ஜனங்களை மீட்பதற்கு ஆட்கள் இல்லை, மோசே நீ வர வேண்டும் என்று கூப்பிடுகிறார். மோசே சொன்ன, ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, என்னால் முடியாது, என்னால் பேச முடியாது, நான் திக்குவாயும் அந்த நாவும் உள்ள ஒரு மனுஷன், என்னை விட்டுவிடும் ஆண்டவரே என்று சொன்னார். ஆண்டவர், இல்லை மோசே, நீதான் வேண்டும், நீதான் வேண்டும். ஆண்டவர் குறைவுள்ளவன், ஆண்டவரே, திக்குவாயும் அந்த நாவு உள்ளவன். ஆண்டவர், இல்லை மோசே, அப்படி நான் உன்னை பார்க்கவில்லை, அப்படி நான் உன்னை பார்க்கவில்லை, நீ எல்லா திறமையிலும் நிறைந்தவனாக நான் உன்னை பார்க்கிறேன். இந்த உலகம் பார்க்கிறபடி நான் உன்னை பார்க்கவில்லை மோசே. நான் உண்மை உத்தமன் என்று எண்ணுகிறேன். உன்னை பார்க்கும்போது நீதிமானாய் பார்க்கிறேன். என் பிள்ளைகளை மீட்பதற்காக, என் ஆடுகள் அழிகிற என் ஜனங்களை மீட்பதற்காக உன்னை அழைக்கிறேன் மோசே, வா என்று ஆண்டவர் கூப்பிட்டார் என்று பார்க்கிறோம். மோசே சொன்னார், இல்லை ஆண்டவரே, என்னை மன்னித்து விடுங்க என்று சொன்னார். ஆண்டவரோடு போராடினார். வேதத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளை மீட்பதற்கு மோசேயை அழைத்த போது, மோசே வரமாட்டேன் என்று சொன்னபோது ஆண்டவர் மோசேயை கொலை செய்வதற்கு அவர் கோபப்பட்டார் என்று பார்க்கிறோம்.
அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார், எங்கள் தகுதி எங்களால் உண்டானது அல்ல, எங்கள் தகுதி தேவனால் உண்டானது, இயேசுவின் இரத்தத்தினால் உண்டானது. எங்களுக்காக 2010 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே இயேசு இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார். தன்னுடைய இரத்தத்தை எனக்காய் சிந்திருக்கிறார். இரத்தம் என்னை கழுவிருக்கிறது. அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் என்னை கழுவிருக்கிறது. ஆக நான் இன்றைக்கு நீதிமான் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால், தேவனுடைய பிள்ளைகள் நம்பிக்கை இருக்குமானால், ஆண்டவர் தாயின் கற்பத்திலே உங்களை தெரிந்து கொண்டது உண்மையானால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும்படி நான் உங்களை அழைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். மோசே தேவனை முச்செடியிலே சந்தித்தார். தேவனுடைய சத்தத்தை கேட்டார். கேட்ட போதும் சொன்ன, ஆண்டவரே இல்லை ஆண்டவரே என்று சொன்னார். எத்தனையோ முறை சுவிசேஷங்களை கேள்விப்பட்டு விட்டோமே, எத்தனையோ தொலைக்காட்சி பட்டியலே கிறிஸ்தவனுடைய நிலைமையை பார்க்கிறோமே, நம்முடைய இந்திய ஜனத்தினுடைய எல்லா பிரச்சனைகளையும் அறிந்திருக்கிறோமே. இந்தியா அறியாமைக்குள் இருக்கிறது, ஜனங்கள் பாவத்தின் கட்டுக்குள் இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் அறிந்திருந்தும், சத்தியத்தை அறிந்திருந்தும் இன்னும் ஆண்டவருக்காக நாம் எழும்பாமல் இருக்க முடியுமா? சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருக்க முடியுமா? ஆத்துமாக்களை தேவனுக்கு நேராக நடத்தாமல்லாமல் இருக்க முடியுமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மோசையோடு கேட்டார். மோசே சொன்னார், ஆண்டவரே இதோ நான் வருகிறேன், ஆண்டவரே இதோ நான் வருகிறேன் என்று சொன்னார். இந்த வார்த்தையை தான், இந்த பதிலை தான் இந்த ஆண்டவர் உங்கள் மத்தியில் எதிர்பார்க்கிறார். நீங்கள் சாக்கு போகுச்சில சொல்ற ஒரு வார்த்தை அல்ல, மோசையை போல ஆண்டவரை திக்குவாய் மந்தனாவும் சொல்ற வார்த்தை அல்ல. இல்லை ஆண்டவரை, சாக்கு போக்கு சொல்ல விரும்பவில்லை. இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் வருகிறேன் ஆண்டவரை. ஒரு எஸ்தர் ராணியை போல சத்தாலும் சாகிறேன், இதோ வருகிற சொல்லுகிறவர் எஸ்தரை போல ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். என் ஆண்டவரை இயேசுவை மறதிக்க மாட்டேன், வேண்டுமான என்னை தலைகளாக சிலுவையிலே அறைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாரே பேதுரு, அப்படிப்பட்ட ஒரு நபராய் இந்த ஆண்டவர்களை பார்க்கிறார். ஒரு கோழையாக அல்ல, ஜீவனுள்ள தேவனை அறிந்திருக்கிறவங்களை கோழைகளாக அல்ல, தேவனுக்காய் சாதிக்கிற ஒரு கூட்டமாய் இன்றைக்கு ஆண்டவர்களை எதிர்பார்க்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25 வசனம் சொல்லுகிறார், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு என்று பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது, தன்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய உன்னதமான அனுபவத்தை பெற்ற போது, ஒரு விசுவாசத்தில் உறுதிப்பட்ட பின்பு தேவனை குறித்த எல்லா காரியங்களையும் அறிந்து விட்டார். தேவனை முச்செடியை சந்தித்து விட்டார். தேவனுடைய சத்தத்தை கேட்டு விட்டார். இப்பொழுது விசுவாசம் வந்து விட்டது. தேவனை அறிந்து விட்டேன் என்கிற நம்பிக்கை வந்து விட்டது. விசுவாசத்திலே பலப்பட்டு விட்டார். இப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் அழிந்து போகிற இந்த உலகத்திலே கொஞ்ச கால வாழ்க்கைக்காக சிற்றின்பத்திற்காக வாழ்க்கையை விட்டுவிடுவதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். இந்தியாவில் இருக்கிற ஜனங்களுடைய இரட்சிப்பிற்காக, அறியாமல் இருக்கிற ஜனங்களுடைய இரட்சிப்பிற்காக, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட நம்முடைய பிள்ளைகளுக்காக, உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட நம்முடைய பிள்ளைகளுக்காக துன்பத்தை அனுபவிப்பதற்கு நான் ஆயத்தம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க இன்றைக்கு? எத்தனை பேர் ஆயத்தம்? ஆண்டவரே உமக்காக எந்த தீங்கு வந்தாலும் அதை சந்திக்க ஆயத்தம் ஆண்டவரே. இந்த பதிலை இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய மத்தியில் எதிர்பார்க்கிறார். 26ஆம் வசனம் சொல்லுகிறது, இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து எய்த்துள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். ஹல்லேலூயா! பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை பார்க்கிலும், எல்லா ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் இனி வருகிற அந்த ஆசீர்வாதத்தை மேன்மையை எண்ணினாரா? ஹல்லேலூயா! ஒருவேளை இந்த உலக ஆசீர்வாதங்கள் இங்கு என்னை திருப்திப்படுத்தும், கொஞ்ச காலம் என்னை திருப்திப்படுத்தும், ஒருவேளை 50 ஆண்டுகள் இல்லை என்றால் 100 ஆண்டுகள், அவ்வளவுதான். ஆனால் நான் ஆண்டவருக்காக இந்த பூமியிலே பாடுகளை அனுபவிப்பேனானால், கஷ்டங்களை துன்பங்களை அனுபவிப்பேனானால் நான் நித்திய 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 காலமாய் அங்கே இருப்பேன் என்று சொன்னார். இனி வரும் ஆசீர்வாதம், இனி வருகிற ஒரு ஆசீர்வாதம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இனி வருகிற ஆசீர்வாதத்திற்கு இன்றைக்கு நாம் உலகத்தில் வாழுகிற இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தகுதியானது அல்ல. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். கிபி 138 முதல் 161ஆம் ஆண்டுகளில் வாழ்ந்த போலி காப் என்கிற ஒரு பிஷப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை இயேசுவை சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கூடாது என்று சொன்னார்கள். அவர் பிரசங்கித்தார். அவரை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பயங்கரமாய் அவரை பயமுறுத்தினார்கள். மிருகங்களுக்கு, சிங்கங்களுக்கு உங்களை இரையாக போட்டுவிடுவோம் என்று சொன்னார்கள். அவருடைய கண்களுக்கு முன்பாக அநேகரை தூக்கி சிங்க கொகைகளை போட்டார்கள், மிருகங்களுக்கு இரையாக பலியிட்டார்கள். ஆனாலும் அவர் மறுதலிக்கவே இல்லை. அப்பொழுதும் சொன்னார், இல்லை இயேசுவை மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னார். கடைசியாக இவர் இயேசுவை மறுதலிக்க மாட்டார் என்று சொல்லி ஜனங்கள் கோபப்பட்டு சொன்னார்கள், இவரை அக்கினியாலே எரித்து கொன்று விடுங்கள் என்று சொன்னார்கள். அவரை கம்பத்திலே கட்டி சுற்றிலும் விறகுகளை வைத்து அவரை தீ வைத்தார்கள். அப்பொழுதும் சொன்னார், ஒரு ஜெபத்தை செய்தார், ஆண்டவரே
இந்த பாடுகளை, இந்த கஷ்டங்களை நான் ஏற்றுக்கொள்கிற ஆண்டவரே, நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன்னு சொல்லி ஜெபித்தாராம். எதற்காக தெரியுமா? நான் ஒருவேளை மறுதலிப்பேன், ஆனால் இதை பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளும் பின்வாங்கி போவார்களே, இயேசுவை விசுவாசித்தவர்களும் வழுகி போவார்களே, நான் மறுதலிக்க மாட்டேன் ஆண்டவரே, இந்த பாடுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். அக்கினி பற்றி எரிந்தது. சொன்னார்கள், இப்போது ஆகிலும் மறுதலித்து விடு என்று சொன்னார்கள். அவர் சொன்னார், இல்லை, 86 ஆண்டுகள் இந்த ஆண்டவரோடு வாழ்ந்திருக்கிறேன், ஒரு தீமை கூட அவர் எனக்கு செய்யவில்லை. எனக்கு நன்மை செய்த ஆண்டவரை எப்படி நான் மறுதலிக்க முடியும்? எனக்கு நன்மை செய்த ஆண்டவரை நான் எப்படி தெரியாது என்று சொல்ல முடியும்? என் ஆண்டவருக்காக நான் மரிப்பதற்கு ஆயத்தம் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். அக்கினி பற்றி எரிந்தது. ஆனால் அந்த அக்கினி அவரை ஒன்றுமே செய்யவில்லை. அவருடைய சரீரத்தில் எந்த ஒரு காயங்களும் ஏற்படவில்லை. அதை பார்த்து அந்த அரசன் சொன்னான், அவரை குத்தி கொலை செய்யுங்கள் என்று சொன்னார். பட்டயத்தினால் அவரை குத்தி கொலை செய்தார்கள். ஆனாலும் அவர் ஆண்டவரை மறுதலிக்கவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய கோழைத்தனங்கள் எல்லாம் விட்டு விடுவோம்.